Hello everybody, welcome back to the session. In this session, நான் உங்க கூட டிஸ்கஸ் பண்ண போறது common reading difficulties faced by children in their early school years. The first difficulty பார்த்தோம்னா recognizing the letters and sounds. Alphabets அவங்க ரெக்கக்னைஸ் பண்றதுக்கு பர்டிகுலர் ஆல்பபெட்டை ரெக்கக்னைஸ் பண்றதுக்காக இருக்கட்டும் அண்ட் அதனுடைய சவுண்ட் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றதுல டிஃபிகல்ட்டி இருக்கும். The second difficulty is combination of letters பார்த்தோம்னா நம்ம வேர்டுன்னு சொல்லலாம். ஸோ அந்த வேர்டை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுல அந்த வேர்டை ப்ராப்பராக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுல டிஃபிகல்ட்டி இருக்கலாம். அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் ரீடிங் ஒன்லி வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்பெல்லிங் த லெட்டரை ஒன் பை ஒன்னாக அவங்க ஸ்பெல் பண்ணி ரீட் பண்ணுறது அப்படின்னும் பொழுது ரொம்ப டைம் வந்து கன்சியூம் ஆகும். ஸோ தட் அந்த லெட்டர் ஒன் பை ஒன்னாக ரீட் பண்ணி அந்த வேர்டை டிகோட் பண்ணி அவங்க அதனுடைய சவுண்டை சொல்கிறதுக்குள்ள இட் வில் கோ அவுட் ஆஃப் தேர் மைண்ட். ஸோ அப்போது அந்த வேர்டை வந்துட்டு அவங்களுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணுறதுலையும் ப்ராப்ளம் இருக்கும் அண்ட் ரீடிங் ஸ்பீடையும் அது வந்து அஃபெக்ட் பண்ணும். தென் ஃபோர்த் டிஃபிகல்ட்டி ரீடிங் த காம்ப்ரிஹென்ஷன். 4 to 5 சென்டென்சஸ் இருக்கக்கூடிய ஒரு பேசேஜையோ இல்லை ஒரு காம்ப்ரிஹென்ஷனையோ பங்க்சுவேட் பண்ணி ப்ராப்பராக ரீட் பண்ணுறதுலையும் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுலையும் சில்ட்ரனுக்கு டிஃபிகல்ட்டி இருக்கும். கரண்ட் லெவலில் அவங்களுடைய மார்க்ஸ் வந்துட்டு பிலோ த எக்ஸ்பெக்டட் லெவல் இருந்தாலும் நீங்கள் பேசிக் ரீடிங் ஸ்கில்லை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி அதில் இருந்து சைல்டை அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் பட்சத்தில் கண்டிப்பாக அவங்களால இந்த ரீடிங் டிஃபிகல்ட்டிலேருந்து ஓவர் கம் பண்ண முடியும். தேங்க்யூ.